ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஆந்திரா மெஸ் பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நாங்கள் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டலில் வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டான டிஷ். இதுக்கு வந்து 1 கப் அளவு வந்து துவரம் பருப்பு எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா அதே கப்பில் 1 கப் அளவு வந்து பாசி பருப்பு போட்டுட்டு அதை வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கலர் மாறினதுக்கப்புறம் அதே கப்பில் வந்து 1 கப் அளவு வந்து பொட்டுக்கடலை போட்டு அதை வந்து நல்லா சூடாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து லைட்டாக வந்து எண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இலை சேர்த்திட்டு அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துங்க. ரொம்ப வறுபடணுங்கிறது இல்லை. அடுத்தது காரத்துக்கு தகுந்த அளவு வந்து வரமிளகாய் வந்து சேர்த்திக்கலாம். நான் வந்து ஒரு 4 வரமிளகாய் வந்து சேர்த்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம், 1 டீஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட வந்து உப்பும் போட்டு நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சாப்பாட்டில் உப்பு போட்டு வடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல வந்து உப்பு போட வேண்டியதில்லை. இப்போ இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கொர கொரப்பாக அரைச்சி சூடான சாப்பாட்டுக்கு நெய் விட்டோ நல்லெண்ணெய் விட்டோ சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.